ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்ட் மூலமா எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. அது பத்தாதுன்னு நெறைய பேரு லாஸ்ட் 1 மந்த்து ஒரு நாளைக்கு 100 கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஸ்பாம் கால்ஸ்ல ஃபில்டர் ஆயிடுச்சு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, அதில 50 கால்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா, எனக்கு ஸ்பாமு, டோன்ட் அட்டெண்ட் திஸ் கால்னு வரும். ஒரு 50 கால் நமக்கு தெரியாமயே வரதும் தெரியாது. பட் நம்ம கால் லாக் போய் பார்க்குறப்ப அதில வந்திருக்கு. இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல நான் லாஸ்ட் மந்த் டியூ நான் கட்டாம விட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டு 8, 9 கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, இன்னொரு பில்லும் ஜெனரேட் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு இஎம்ஐயும் கட்டுற மாரி வந்துடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவோ கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு இஎம்ஐயாவது கட்டுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ அது கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப என்ன மெயில் வந்திருக்குன்னு பாருங்க. இதில பாருங்க என்னுடைய பேரு, டேட்டு, ரிகார்டிங் டீஆக்டிவேஷன் ஆஃப் யுவர் எஸ்பிஐ கிரெடிட் கார்ட் சொல்லிட்டு அந்த லாஸ்ட் நம்பர் போட்டிருக்காங்க. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஹோல்டர். We would like to inform you that the credit facility along with other benefits and privileges extended on your above mentioned card has been withdrawn with immediate effect. Your credit card payment is overdue. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கிரெடிட் கார்டை டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது பேன் பண்ணிட்டாங்க, டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதுவும் இம்மிடியேட் எஃபெக்டாக அந்த கிரெடிட் கார்டையே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஓவர் டியூ இருக்குன்றதுனால. அண்ட் வி ஹாவ் அப்சர்வ்ட் இர்ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் த ஓவர்டியூ அமௌண்ட். ஓவர்டியூ அமௌண்ட் நீங்கள் கட்டலை, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இமிடியேட் எஃபெக்டாக நாங்கள் இந்த கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. வி ரெக்வஸ்ட் யூ டு டிஸ்கண்டினியூ த யூஸ் ஆஃப் த கேப்ஷன்ட் கார்டு அண்ட் கிளியர் த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆஃப் 2,25,152 rupees இமீடியட்லி. இது என்னங்க இது இமீடியட்டாக 2,25,152 ரூபாய் கட்ட சொல்லி வந்திருக்கு. இது இருக்கிற தலைவலியில் இது வேறு தலைவலியாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. The credit facility on your above mentioned card may be activated based on the periodic review and the existing card will then be activated for usage. அதாவது ஒருவேளை அவங்க கட்ட சொல்கிற தொகையை நம்ம கட்டிட்டா நமக்கு மேபி அவங்க அசஸ் பண்ணிவிட்டு நமக்கு நம்ம கார்டை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க போல், எக்ஸிஸ்டிங் கார்டை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டு தான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Customer service representatives are available from Monday to Saturday between 8 a.m. to 5 p.m. Please note that the IVR and emergency services are available 24 hours. ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து எனக்கு இந்த இமெயில் வந்திருக்கு. வார்ம் ரிகார்ட்ஸ் எஸ்பிஐ கார்டுன்னு போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நான் இமெயிலில் வந்தது இல்லையா, அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் இதிலருந்து, நம்ம பேமெண்ட்டு டீஃபால்ட் பண்ணால் வித்தின் 1 மந்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டை அவங்க டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த காசையும் கட்ட சொல்கிறாங்க. நான் எஸ்பிஐ கார்ட்ஸ்குள்ளவே போய் பார்க்குறப்ப கூட டெலிங்க்வெண்ட்டுன்னு காமிக்குது. ஸோ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பேமெண்ட்டாவது கட்டுங்க, ஒரு 11,000 கட்டுங்க, அப்போ உங்களுக்கு டெலிங்க்வெண்ட் ஸ்டேட்டஸ் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்டார். சார் புரியுது சார், மல்டிபிள் லோன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் கட்ட முடியல சார்னு சொன்னதுக்கு சரி ஓகேங்க நான் அப்டேட் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயில் இந்த மாதிரி வருது. ஸோ கார்டு மொத்தமே டீஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஒட்டுமொத்த அவுட்ஸ்டாண்டிங் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2.25 லட்சத்துக்கு நான் எங்கே கட்டுவேன், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி அந்த லாவண்யாவோட புருஷன் வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. அவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு நல்ல ஆசையோடு தான் நான் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் நிராசையாக்கி அவங்க என்கிட்ட காசுன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கி என்னை கடைசியில் கூட ஏமாற்றணும்னு நினச்சாங்க. கடைசியில் சுதாரிச்சுக்கிட்டது நல்லதாக போச்சா, இல்லைனா 33 லட்சம் கடன்னாளியாக இருக்கேனே இப்போ அவங்களால. 1 லட்சமா 2 லட்சமா, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய வீடே வாங்கலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஏமாந்து போய் நிற்கிறேன்னா இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நிறைய நாள் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எஸ்பிஐ கிரெடிட் கார்டெலாம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அதை நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2015 கிட்டத்தட்ட 10 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. ஓகேவா, இதுக்கு ஐஆர்சிடிசி கார்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது தெரியுமா. அப்பப்போ எனக்கு வந்து லோன்ஸ் ஆஃபர் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கிரெடிட் லிமிட் வந்து 2.25 லட்சம் தான். பட் கிரெடிட் லிமிட்டை தாண்டி 4 லட்சம் 6 லட்சம்லாம் கூட லோன்ஸ் நிறைய நேரத்தில் இருந்திருக்கு. பட் நான் எடுத்துக்கல, எனக்கு தேவைப்படலைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கசின் லாவண்யாக்காக எடுத்து கொடுத்து நான் வீணாக போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இப்போ டிஃபால்ட் ஆகிப்போச்சு. கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, நம்மளை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்மளோட சிபில் ஸ்கோர்லாம் குறைஞ்சி போச்சு, நம்மளோட கிரெடிட் டிசிப்ளினும் வந்து குறைஞ்சி போச்சு. அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சு விட்டுட்டாங்க போங்கன்ற மாதிரி. இனிமேல் எனக்கு ஃப்யூச்சரில் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் பேங்க்குக்குன்னு போயிட்டு நான் லோனுன்னு அப்ரோச் பண்ணாலே இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு துரத்தி அனுப்புவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த சிபில் ஸ்கோரை நம்ம வந்து ஏற்றிருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுனதுக்கப்புறமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது யாருனால? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உபத்திரத்தில் போய் மாட்டிக்காதீங்க. எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க. மார்ச் மந்த்து இந்த மாதிரி அவள் லோன் கேட்குறாமா, அவள் புருஷன் வந்து 3 லட்சம் ரூபாய் எனக்கு கந்து வட்டிக்கு வாங்கித்தான்னு சொல்லி கேட்குறான். இவ வந்து 3 லட்சம்லாம் அவளுக்கு பத்தாது, நீ ஒரு 10 லட்சம் வாங்கித்தா, 20 லட்சம் வாங்கித்தான்னு சொல்லி கேட்குறாமான்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அம்மா அழுதாங்க. வேணாண்டா, அவங்களுக்கு நீ கொடுக்காதடா, அவங்கக்கிட்ட வந்து காசு வாங்குறது கஷ்டம்டா, சொன்னால் புரிஞ்சுக்கோடா, எதுக்குடா நீயே 1008 பிரச்சனையில் இருக்க, உனக்கு இன்னும் பிரச்சனையாக போயிடும், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த லாவண்யாக்க பேசினாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, எங்களுக்கு இப்போ கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இப்போ ஹரிக்கு லோன்ஸ் கிடைக்குது இல்லை, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட கம்மியாக தான் இருக்குது, அப்படி வாங்கி கொடுத்து உதவுனான்னா எங்களோட பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும், எங்களுக்கு டெய்லி அவ்வளோ ப்ராஃபிட் வருது தான், நான் கேரண்டி, கண்டிப்பாக நான் இந்த கடனை நான் அடைச்சிடுவேன், கவலைப்படாதீங்க, இது அவன் பேரில் இருந்தாது இது எங்களோட கடன் தான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் கொடுத்து எங்கள் அம்மாவை ஏமாற்றி என்ன ஏமாற்றி அடுத்தடுத்த மாதமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்கி எங்கள் அம்மா உயிரோடு இருக்கப்பவே கிட்டத்தட்ட 15.74 அதான் 15.74 lakhs, அப்போவே 16 lakhs வாங்கிட்டாங்க. இப்போ அம்மா போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா என்னை எப்படியோ அந்த இத்தீஷு லாவண்யா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ அவங்களுக்குன்னு வாங்கின லோனு மொத்தமாக 33 லட்சம் 33.5 லட்சம்னு நினைக்கிறேன், தெரியல, ஏன்னா கிரெடிட் கார்டெலாம் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து. இப்போ இந்த 33 லட்சத்தில் அவுட்ஸ்டாண்டிங்கே 25.5 லட்சம் இருக்குது. அதில் அந்த ஆக்சிஸ் பேங்க்குக்கு வேறு செட்டில்மெண்ட் பண்ணி முடித்தேன். அந்த 2 லட்சம் குறைஞ்சதுனால இப்போ 23.5 லட்சம் இருக்குது. இப்போ இந்த 23.5 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன், எப்படி கட்ட போகிறேன்? மல்டிபிள் லோன்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி மாதம் 1,20,000 ரூபாய்க்கு மேலே இஎம்ஐ கட்டணும்னா கட்ட முடியாது. எனக்கு அந்தளவுக்கு வருமானமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டோட்டலாக வந்து நான் ஆஃப் ஆகியிருக்கேன். எனக்கு டெய்லி நான் ஏகப்பட்ட கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்குது, வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அந்த எஸ்பிஐ கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுகிறாருன்னா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோலாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிலைமை வேறு யாருக்காவது வந்திருக்கா, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி தனக்குன்னு வாங்கின காசு நம்ம வந்து கஷ்டப்பட்டு அடைச்சிக்கலாம். யாருக்கோ வாங்கி கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டதுக்கு நம்ம வந்து இப்போ கடனாளியாக நம்ம வந்து இப்போ டிஃபால்ட் ஆகிட்டு நம்மளோட கிரெடிட் டிசிப்ளின் எல்லாமே ஸ்பாயில் ஆகி போச்சு. எல்லாமே ஒட்டுமொத்தமாக போச்சு. என் ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணிட்டா லாவண்யா. இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களாங்க? எங்கே இருக்குதுங்கன்னு தெரியல, எங்கே ஊர் மேயுதுங்கன்னு தெரியல. அதுங்க வக்கனையாக இருக்குங்க, நல்லா தூங்கி எழுந்துக்குங்க, அதுங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அதுதான் உண்மை. என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. இவ்வளோ காசு இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேனே, யாராவது ஒருத்தராவது வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து நின்று அந்த லாவண்யா அப்போவே அங்கே வந்து பெரியம்மா வீட்டிலலாம் வந்து புறம்போக்கு பொறுக்கிக்கிட்டு இருந்ததில்ல, பொறுக்கிட்டு இருந்தப்பவே யாராவது கூட வந்து நின்று பேசி காசு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நான் எங்கன்னு போய் தேடுவேன் அந்த புறம்போக்குங்களை? கடவுளே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க.